அந்த நாட்களில் நம்ம ரோமர் 7வது அதிகாரத்தில் நம்ம எவ்விதமாய் நியாயப்பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குரியவர்களாக மாற்றப்பட்டோம் அப்படின்றதையும் அடுத்து வந்து விசேஷமாய் நம்ம 4-5 வசனங்களில் 6வது வசனத்தில் அந்த ஆவிக்குரிய காரியங்கள், ஆவியில் நடத்தல் அப்படின்ற காரியங்களை குறித்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கடந்த வாரம் 7லேருந்து ஆரம்பித்து பார்த்துட்ருக்கோம். 10வது வசனத்துக்கு வரலாம் வந்திருக்கோம். ஸோ அந்த இச்சையான பாவம் எவ்விதமாக பவுல் அதை உணர்ந்தபோது அவருடைய காரியங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத திருச்சபைக்கு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நாளில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். விசேஷமாக எல்லாரும் ஜெபத்தோடு கூட இருப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு. அங்கிள் ஓட்டி மீண்டும் இந்த புதன்கிழமை நாம் இவ்விதமாக வேத ஆராய்ச்சிக்கென்று இணையும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளின மகா பெரிய ஈவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த நாளிலேயும் இணைந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இவ்விதமாய் நாம் ஒவ்வொரு வாரமும் இணையவும் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் முறையாக கற்றுக்கொள்ளவும் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் அறியவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஆவியிலே களி கூர்ந்து சொன்ன காரியத்தை நாம் அடிக்கடியாய் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம். பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். அதே மாதிரி குமாரன் இன்னார் என்று வேறொருவனும் அறியான். குமாரன் இன்னார் என்று பிதா ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். அதோடு கூட அவரை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார் என்கிற காரியம். ஸோ இது தேவனாகிய கர்த்தருடைய திருவுள சித்தமாயிருக்கிறது, அல்லது அவர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது, அல்லது அவர் விருப்பத்தோடு ஒரு சிலருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தம் கொள்ளுகிறார் என்பது மிகுந்த ஆச்சரியமான காரியம். ஸோ இந்த உலகத்திலே கோடி கோடியாய் மக்கள் இருந்தாலும் நம்மை அவர் தெரிந்து கொண்டாரே, குமாரன் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக, in order to know Christ. ஸோ எல்லாருமே தங்களுடைய இன்டெலிஜென்ஸ்ல அவரை அறிந்து கொள்ள முடியாது. ஸோ அவரை அறிந்து கொள்வது என்பது வெளிப்பாட்டின் அடிப்படையிலே வருகிறது. அதை அவர் சூஸ் பண்ணி அவர் செய்கிறார். அது அவருடைய இரக்கம், அது அவருடைய கிருபை. இந்த கிருபையை நாம் பெற்றவர்களாக அவருடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். இது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். ஆகையினாலே அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை இல்லுமினேட் பண்ணி தருவாராக. அவர் இல்லாதபடி நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது. இதிலே கிறிஸ்துவை நாம் பார்க்கும் விதம் நமக்கு தெரியாது. அவர்தாமே நமக்கு போதிப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவரை நாம் துதித்தவர்களாக நன்றி இருந்த இருதயத்தோடு கூட நம்ம போகலாம். ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 13வது வசனம் வரையிலும் ஒரு வசன பகுதி, ஒரு ஒரு பேசேஜ் என்று நாம் பிரித்திருக்கிறோம். 1 முதல் 6 வரையிலும் ஒரு பகுதி, 7லிருந்து 13 வரையிலும் ஒரு பகுதி, 14லிருந்து 25 வரையிலும் ஒரு பகுதி. ஸோ கடந்த வாரத்திலே நம்முடைய பைபிள் ஸ்டடிக்கு பிறகு தங்களுடைய
முகத்தை காண்பித்தவர்களுடைய முகத்திலே அதிகமான சோகமும் கவலையும் தான் தென்பட்டது. ஒரு விதமாய் பெர்ப்ளெக்ஸ்ட். ஸோ நான் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மிகவும் சிம்பிளான ஒரு காரியம் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளில் கொஞ்சம் வித்தியாசமான அப்ரோச்சில் அதை அணுக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. மிக முக்கியமான குறிப்புகளை மாத்திரம், ஏனென்றால் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வசனமாக படித்து படித்து அதிலிருந்து அர்த்தங்களை சொல்ல முயற்சி செய்தபடினாலே, அர்த்தங்களை கண்டுபிடிக்க நான் முயற்சி செய்தபடினாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆங்கிலத்திலே லாஸ்ட் இன் த வுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி ஒன்று சொல்லுவார்கள், பழமொழி. அதாவது அடர்ந்த காடுகளிலே, அடர்ந்த காட்டிலே உள்ளே சென்று வழி தெரியாமல் திகைப்பது போல. ஸோ அப்படி நாம் அடர்ந்த காட்டிலே வழி தவறிய அப்படி நாம் நடக்கும்போது நம்மளால அந்த வசனங்களை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுது. அல்லது சின்ன சின்ன செடிகளையும் சின்ன சின்ன மரங்களையும் தனித்தனி மரங்களையும் நம்மளால என்ஜாய் பண்ண முடியாம போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் உற்சாகத்தோடு காணப்படுகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு இதை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, இதிலே அந்த கிறிஸ்துவின் மேன்மையான அந்த மகிமையை நாம் காணத்தக்கதாக, அவரை என்ஜாய் பண்ணத்தக்கதாக நமக்கு கிருபை செய்வாராக. ஸோ ஒரு சில காரியங்களை அறிமுகமாக சொல்வது நிமித்தமாக நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி நான் வாசித்துடுறேன். நம்ம உங்களுடைய வேதாகமத்தை திறந்து கிளியரா நம்ம ஃபாலோ பண்ண முயற்சி செய்வோம். 7வது அதிகாரம் 7 முதல் 13 வரையிலும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் தெளிவாக பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்த போது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. ஸோ தம் இளங்கோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது போல நாம் தொடர்ந்து இந்த பகுதியிலே அடிப்படையாக யூனியன் வித் கிரைஸ்ட் அல்லது இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்படுவதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை ஓவராலாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அந்த கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டபடினாலே நாம் பாவத்துக்கு மரித்தவர்களானோம். அது மாத்திரம் இல்ல, மிக முக்கியமாக நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனோம் என்கிறது ஒரு குறிப்பு. என்கிறது தான் ஒரு ஃபவுண்டேஷனல் அல்லது ஃபண்டமெண்டலான அடிப்படையான சத்தியம். தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த வேத பகுதியிலே அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் அல்லது அல்டிமேட் தீம் என்று, அல்லது அந்த மிக முக்கியமான ஒரே ஒன்றான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம தெளிவாக பார்த்து விட்டோமானால் அதற்கு பிறகு நாம
இண்டிவிஜுவல் வேர்சஸை கொஞ்சம் பார்க்கறது நல்லது. அல்லது மிக குறிப்பாக 2 காரியங்களை நம்ம அதுல இருந்து பார்க்க போறோம். ஸோ முதலாவது அந்த அடிப்படை கூற்று அல்லது அடிப்படையான சத்தியம் அல்லது ஒன்றான ஒரே கூற்று அல்லது ஒரே ஒரு சத்தியத்தை இங்கே வலியுறுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக அதை பார்த்து விட்டோமானால் கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னவென்றால் இந்த நியாயப்பிரமாணம் நல்லது, நன்மையானது என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் நன்மையானது, நல்லது, தேவனால் அருளப்பட்டது, அது பரிசுத்தமானது, அது நீதி உள்ளது, அது நன்மையானது என்று சொல்லுகிறார். ஆனால் அதோடு கூட சேர்த்து நாம பார்க்க வேண்டியது, அல்லது ஒரு காயினுக்கு ஒரு நாணயத்திற்கு 2 பகுதிகள் இருக்கிறது போல, ஒன்று நியாயப்பிரமாணம் நல்லது, அடுத்த பகுதி என்னவென்றால் பாவமானது மிக 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 மோசமானது, அல்லது பாவமானது அது கொடூரமானது, அல்லது பாவமானது மிகவும் வல்லமை உள்ளது, அல்லது நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லத்தக்கதாக, அல்லது மிக மிக மோசமான ஒரு காரியம் பாவம், அல்லது மிக மிக நெகட்டிவான முறையிலே அது வல்லமையான ஒரு காரியம். ஆனால் நியாயப்பிரமாணம் தேவனால் அருளப்பட்டது நல்லது. ஏன் அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது என்றால், இதற்கு முந்தின பகுதியிலே என்ன சொல்லுகிறார் என்றால் 5வது வசனத்துல, அதாவது 6வது வசனம் வரையிலும் ஒரு பகுதி இல்லையா? ஸோ 5வது வசனத்தை அவர் சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் என்று அவர் சொன்னதினாலே நிச்சயமாக யூதர்கள் அதை தவறாக நினைப்பார்கள். அந்த நியாயப்பிரமாணம் தேவனால் அருளப்பட்டது, அந்த நியாயப்பிரமாணத்தை இவன் பீலிட்டில் பண்ணுகிறான், அல்லது நியாயப்பிரமாணத்தை அற்பமாக எண்ணி போதிக்கிறான். நியாயப்பிரமாணம் உன்னதமானது அல்லவா, தேவனால் அருளப்பட்டது, மோசையின் மூலமாக அருளப்பட்டது, அது அருளப்பட்ட அந்த விதங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். அது எப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தருடைய வெளிப்பாட்டின் அடிப்படையில் அந்த சீனாய் மலையில அது கொடுக்கப்பட்டது, அது யூதர்கள் எவ்வளவு அதை கனமுள்ளதாக நினைக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் என்று அவர் சொன்னபடினாலே அதை நிலைநிறுத்தும்படியாக நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஆனால் பாவமானது மிகவும் மோசமானது. ஆகையினாலே இந்த பாவம் எப்படிப்பட்ட தன்மை உடையது என்றால், இந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி அது நம்மை அழிவுக்குள்ளாக ஆக்குகிறதற்கு மிகவும் வல்லமை உள்ளதாக அது செயல்படுகிறது என்று ஒரு வசனத்தை நாம 8வது அதிகாரத்துல இருந்து படிப்போமே ஆனால் தெளிவாக விளங்கும். 3வது வசனம், 8வது அதிகாரம் 3வது வசனம், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். ஸோ நியாயப்பிரமாணம் வீக்கா இருக்குதுன்னு அகெயின் கொண்டு வர்றார். நியாயப்பிரமாணம் பலவீனமாய் இருந்தது அப்படின்னு சொல்றார் அகெயின். அது எதனாலன்னா, நல்லா கவனிங்க, இதுலயும் இந்த இந்த எல்லா பேசேஜஸ்லயுமே அந்த தமிழ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் நமக்கு கன்ஃபியூஷனே ஒழிய குறிப்புகளிலே எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை. ஸோ அதை விளங்கி கொள்ள நம்ம முயற்சி செய்யலாம். நிச்சயமாக அது எளிதான ஒரு பேசேஜ் தான். பாருங்க, அது எப்படி எனில், அதாவது 8வது அதிகாரம் 3வது வசனம், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது அதுல நான் என்னுடைய பைபிள்ல அவர் அப்படின்னு போட்டிருக்கேன். OUR, நம்முடைய மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம், அல்லது என்னுடைய மாம்சத்தில் வாசமாயிருக்கிற பாவத்தின் காரணமாக நியாயப்பிரமாணம் பலவீனமானது போல தோற்றமளிக்கிறது, அல்லது பலவீனமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ
பிரச்சனை நியாயப்பிரமாணத்தில் இல்லை, இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் the law represents the righteousness of God. If God is infinitely righteous, தேவனாகிய கர்த்தர் எல்லையற்ற விதத்திலே நீதிபரராக இருப்பாரானால், அந்த எல்லையற்ற நீதிபரராகிய தேவனுடைய எக்ஸாக்ட் ஆன ரெப்ரசன்டேஷன் தான், அல்லது அதை பிரதிபலிக்க கூடியதுதான் இந்த நியாயப்பிரமாணம். ஆகையினாலே நியாயப்பிரமாணத்திலே பிரச்சனை இல்லை. அவ்வளோ எல்லையற்ற விதத்திலே பரிசுத்தமாயிருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை கூட இந்த பாவமானது தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது என்றால், அந்த பாவம் பயங்கரமான அது பயங்கர வல்லமை உள்ளதாக, நம்மை அழிவுக்கு நேராக நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை திரும்ப 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 தியானிப்பதினாலே ஒரு காரியத்தை ஆகிலும் நாம் அதிகமாய் ஆழமாய் நாம் பதித்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பாவத்தை குறித்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று. சமீப காலங்களிலே நாம் கேட்டு வருகிறோம், மிகவும் உன்னதமான நிலைமையிலே தேவனால் மிக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த தேவ மனிதர்கள் இதிலே எப்படி விழுந்து போனார்கள் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்தமாகுதல், I think it is good that we dwell in the sanctification process. 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரம் தான். ஆகையினாலே இதிலே நிற்பது மிகவும் நல்லது என்று தான் நினைக்கிறேன். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க தேவன் தாமே நமக்கு கிருபை அருள்வாராக. ஸோ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அந்த அல்டிமேட் தீம் இதுதான். இது ஒன்றை நாம் நிறுத்திக் கொள்வோம். நியாயப்பிரமாணம் நல்லது, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, நியாயப்பிரமாணம் நீதி உள்ளது. இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் பயன்படுத்தி, அல்லது நியாயப்பிரமாணத்தை என்ன காரணத்திற்காக தன் மனுக்குலத்திற்கு அருளி செய்து, அல்லது எந்த விதத்திலே மனுக்குலத்தோடு டீல் பண்ணும்படியாக இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் அருளினார் என்பது மாத்திரம்தான் அதுல பாயிண்ட். சிங்கிள் தீம், ஃபோக்கஸ்ட். ஸோ ரெண்டாவது இன்னொரு காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முகவுரையாக, இந்த பாவம் என்று சொன்ன உடனேயே நாம் செய்கிற இண்டிவிஜுவலான சின்ன சின்ன காரியங்கள் அல்லது பெரிய பெரிய காரியங்கள், இண்டிவிஜுவலான தனித்தன்மை வாய்ந்த தனிப்பட்ட பாவங்கள் நம்முடைய மனதிலே வரலாம். அதை அவர் குறிப்பிடவில்லை. அல்லது பாவம் என்று நாம் சொல்லும்போது இங்க பார்க்கிறோம் இல்லையா, நம்ம 8வது வசனம் பாருங்க, 8வது வசனம் 11வது வசனம், இந்த ரெண்டையும் தான் மெயினா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, 11வது வசனத்துல பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் போது, அது குறிப்பாக இதுல எழுதப்பட்டிருக்கும் போது, அது எதை குறிக்கிறது என்றால், அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால், இட் இஸ் அ பிரின்சிபிள். அது ஒரு அதை எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு தெரியல, பிரின்சிபிள் அல்லது அதனுடைய எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் கொள்கை. ஆனா அப்படி பார்க்க முடியாது. நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னா விளங்கி கொள்ள முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு பாலை நம்ம மேலே போட்டோம்னா அது கீழே வரும். அது என்ன பிரின்சிபிள்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கிராவிடேஷனல் பிரின்சிபிள். ஸோ அந்த கிராவிடேஷன் அதாவது புவி ஈர்ப்பு என்கிற ஒரு பிரின்சிபிள், அந்த பாலை மேலே தூக்கி போட்டோன்னே அந்த புவியீர்ப்பு என்கிற பிரின்சிபிள் அதில் ஆக்ட் பண்ணி அது கீழே விழுந்துருது. வேற வழியே இல்லை, அது மேலே போக வாய்ப்பே கிடையாது, கீழே தான் வந்தாகணும். ஏன்னா அது அந்த பிரின்சிபிள் ஆஃப் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு என்னும் பிரின்சிபிள். ஸோ அதுபோல தான் பாவம் என்று தனிப்பட்ட முறையிலே சொல்லப்படும் பொழுது சிங்குலர், பாவங்கள் அல்ல, பாவம். ஸோ
ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் அந்த காயினோட சொல்லும்போது பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த எக்ஸ்பிரஷன் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த பாவம் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஆதாம் பாவம் செய்தான், ஒரே ஒரு பாவம் தான் செய்தான், அதுதான் பாவம். disobedience to God, to the living God. படைத்த கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகுதல். சோ ஆதாம் கீழ்ப்படியாமல் போன போது, ஆதாம் பாவம் செய்த போது நாமும் அவனோடு பாவம் செய்தோம் என்பதுதான் சத்தியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன பாவம்? ஆடம் disobeyed. ஆதாம் கீழ்ப்படியாமல் போனால் நாமும் கீழ்ப்படியாமைக்குள்ளே பிரவேசித்தோம். அப்போ நம்ம பிறக்கும் போதே டிஸ்ஒபீடியன்டாக பிறந்தோம், அந்த பாவியாக பிறந்தோம், இஸ் ஈக்குவல் டு கீழ்ப்படியாதவர்களாக பிறந்தோம், இஸ் ஈக்குவல் டு ரிபல்ஸாக பிறந்தோம், அல்லது தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாக பிறந்தோம். ஸோ பாவம் என்று இங்கே குறிப்பிடப்படுவது பாவம். பாவம் இஸ் ஈக்குவல் டு கீழ்ப்படியாமை, இஸ் ஈக்குவல் டு தேவனுக்கு விரோதமான, அதாவது தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த ரிபல்லியஸ்னஸ் அல்லது கலகம், கலகத்தின் ஆவி அல்லது கலகத்தின் ஆட்டிடியூட். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு சத்துருக்கள். ஸோ ஆதாம் கீழ்ப்படியாமல் போன போது அவன் தேவனுக்கு சத்துருவானான். த ஹோல் கம்யூனிட்டி, த ஹோல் வேர்ல்ட், உலகம் முழுவதும் அந்த கீழ்ப்படியாமைக்குள்ளே அல்லது தேவனுக்கு சத்துருக்களாய் மாறினார்கள். நாமும் சத்துருக்களாய் இருக்கிறோம். ஸோ இதைத்தான் சிங்குலரா அந்த பாவம் என்று சொல்லுகிறார். ஸோ இட் இஸ் அ பிரின்சிபிள் விச் இஸ் சோ பவர்ஃபுல்லி ஒர்க்கிங். எப்படி அந்த கிராவிடேஷன் அப்படிங்கிற அந்த புவியீர்ப்பு எப்படி ஒரு சக்தி வாய்ந்ததாக அது செயல்படுகிறதோ, அதுபோல இந்த பாவம் என்கிறது ஒரு பிரின்சிபிள் என்பது, அதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்வது இந்த பேசேஜை படிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தோம், நம்ம அல்டிமேட்டான ஒரே வரியிலே அல்லது ஒரே குறிப்பிலே அந்த அல்டிமேட் தீம், அந்த ஒரே கருப்பொருளை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, பாவம் என்பது பிரின்சிபிளா நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம். மூன்றாவது, இந்த நம்முடைய குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த வேத பகுதியிலே நல்லா கவனிங்க, 7வது வசனம் முதல் 13வது வசனம் அடங்கிய இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் நான் என்று சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து தான் சொல்லுகிறாரா அல்லது வேறொருவரை குறித்து சொல்லுகிறாரா? தன்னை குறித்து சொல்லுகிறார் என்றால் என்ன ஸ்டேஜில் அவர் இருக்கும் பொழுது அல்லது வாழ்க்கையின் எந்த பகுதியிலே அவர் இருக்கும்போது இதை சொல்லுகிறார் என்பதையும் புரிந்து கொள்வது மிக மிக ஏற்றது. அது புரிந்து கொள்ளாம இதை புரிந்து கொள்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ ஆகையினாலே அதை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். அருமையானவர்களே, இந்த யாரை குறித்து சொல்லுகிறார்? நான் அப்படின்னு சொல்லும்போது யாரை குறித்து சொல்லுகிறார்? எந்த ஸ்டேஜ்ல இருக்கிற தன்னை குறித்து அல்லது எந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையாக என்னென்ன காரணங்களை நாம் அதற்கு கொண்டு வருகிறோம் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இதே போல 14வது வசனம் முதல் 25வது வசனத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து தான் சொல்லுகிறாரா அல்லது இன்னொருவரை குறித்து சொல்லுகிறாரா? தன்னை குறித்து சொன்னால் எந்த ஸ்டேஜ்ல தானே இருக்கும்போது சொல்லுகிறார்? இது ரெண்டும் ஒண்ணுதானே நீங்க சொல்லலாம். ஆனா அருமையானவர்களே, நல்லா கவனிங்க, இது மிக முக்கியமான ஒரு காரியம். இதிலே நாம் தவறு செய்யக்கூடாது. இந்த ஒரு 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 இல்லஸ்ட்ரேஷனுக்காக
நான் என்று அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது பவுலாக இருக்கலாம் அல்லது வேறொருவராக இருக்கலாம். இதை நாம் சரியாக துல்லியமாக கண்டுபிடிக்க நாம் முயற்சி செய்வோம். ஆனால் அதை காட்டிலும் மிக முக்கியமானது, அது அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அந்த சத்தியம், போதிக்கப்படுகிற சத்தியத்தை நாம் மாற்ற முடியாது, துல்லியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த யாரை குறித்து சொல்லுகிறார் என்பதை குறித்து வேத பண்டிதர்களுக்குள்ளேயே, அதுலேயும் நாம அடிக்கடி சொல்லுகிற அந்த ரிஃபார்ம்டு ப்ரீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்குள்ளேயுமே பலவிதமான மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஆனா நாம எம்பிடிசி படிச்சவங்களா நம்ம அந்த இண்டக்டிவ் மெத்தடை இதில் அப்ளை பண்ணி நாம இதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். இதுல கடைசியில ஒரு இன்ட்ராக்ஷன் டைமும் வைக்க நம்ம முயற்சி செய்யலாம். இந்த வாரம் இல்லை, அடுத்த பேசேஜை நம்ம பண்ணும்போது உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கொண்டு வாங்க. எதனால அப்படி சொல்றீங்க அப்படிங்கிற காரியத்தையும் கொண்டு வந்து நம்ம கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம பண்ண பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான முறையில் நம்ம செய்ய முயற்சிக்கலாம். ஆனா இன்றைக்கு வந்து இந்த வேத பகுதி 7வது வசனம் முதல் 14வது வசனம் வரையிலும் உள்ள இந்த வேத பகுதியிலே நான் என்று சொல்லும்போது யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால் என்று 5 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. இதை நம்ம டீட்டெயில்டா பார்க்கறது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா நிச்சயமாக அது நமக்கு இந்த பேசேஜை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த கருத்துக்களையும் அதுல மிகவும் லாஜிக்கலா வேதத்தின் அடிப்படையிலான அந்த லாஜிக் படி யார் அது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வது இந்த பேசேஜை நாம புரிந்து கொள்வதற்கு, அந்த சத்தியத்தை தெளிவாய் நாம புரிந்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக ஒரு சில வேத பண்டிதர்களை நான் கவனித்த போது மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அவருடைய அந்த லாஜிக்னா அந்த மனித அறிவின்படியான ஞானம் அல்ல, அந்த இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி மெத்தட்ல அவர் ரொம்ப அழகா செய்கிறத நான் கவனிச்சேன். ஸோ அதன் அடிப்படையிலே நாம செய்ய முயற்சி செய்யலாம். ஸோ முதலாவது நாம அறிய வேண்டியது 5 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. அந்த 5ஐயும் நம்ம ஒன்னொன்னா பார்த்து கடைசியில் நம்ம ஒரு முடிவுக்கு வர முயற்சி செய்வோம். ஒன்று வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லவில்லை, ஆனால் இன்னொரு யூதனை குறித்து சொல்லுகிறார் என்று ஒரு கருத்து, முதலாவது ஒரு கருத்து. ஆனால் இதை வந்து அடிப்படையாகவே மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் எதிர்க்கிறார் அல்லது இல்லை என்று சொல்லுகிறார். இது வந்து மிகவும் எளிதாக நாம் சொல்லிவிடலாம். ஏனென்றால் அப்படியே திரும்பியும் அப்படியே அதை பாருங்க, நான் வாசிக்கும் போது 7வது வசனத்திலிருந்து வேகமாக ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். ரொம்ப கிளியராக அவர் அதை கொண்டு வருகிறத பார்க்கலாம் இல்லை? 7வது வசனத்திலிருந்தே கூட அந்த ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். 8வது வசனத்துல பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது அப்படின்னு சொல்லி வசனத்துக்கு வசனம் ஒரு தடவை அல்லது 2 தடவை நான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு யூதனை அவர் பெர்சானிஃபை பண்ணி அல்லது இன்னொரு யூதனை ஒரு இமேஜின் பண்ணி அவனை கொண்டு வருகிறார் என்றால், இன்னொரு யூதனை அவர் ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக கொண்டு வருகிறார் என்றால் அதை தெளிவாக அவர் சொல்லி இருக்கக்கூடும். அப்படி சொல்லாதபடினாலேயும் இந்த காரியம் மிகவும் எக்ஸ்பிளிசிட்டா வருகிறதுனாலையும் அந்த இது இன்னொரு யூதனை அவர் இல்லஸ்ட்ரேஷனாக முன்னிறுத்தி பேசவில்லை, தன்னை குறித்து தான் சொல்லுகிறார் என்பதை நாம் முடிவு செய்ய முடியும். ஸோ அப்படி பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார் என்றால் இன்னொரு சிலர் இன்னும் 4 கருத்துக்கள் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? மொத்தம் 5.
அதுல 2வது கருத்து என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு யூதனாக, அவர் பென்யமீன் கோத்திரத்திலே பிறந்தவர் என்று தெரியும் நமக்கு. ஸோ அந்த யூதனாக அந்த நாட்களில் உள்ள வழக்கத்தின்படி 12 வயதை நிறைவு செய்யும் போது ஒரு யூத குழந்தைக்கு, யூத பையனுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறது அந்த வழக்கம். அதன்படி அவர் 12 வயதை நிறைவு செய்யும் போது அவருக்கு நியாயப்பிரமாணம் போதிக்கப்பட்டது. ஸோ அந்த நேரத்திலே, அந்த சமயத்திலே உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. அதையும் நம்ம நிராகரித்து விடலாம். எதன் அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த நியாயப்பிரமாணம் வந்த போதுன்னு சொல்லி பார்க்கிறோம்ல, 9வது வசனத்துல கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வைத்து நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கன்வர்ஷனுக்கு முன்னால, தன்னுடைய அந்த மனமாற்றத்திற்கு முன்பதாக, அவர் மனம் திரும்புவதற்கு முன்பதாக தன்னுடைய நீதியிலே அல்லது நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்பதிலே ரொம்ப கான்ஃபிடென்டாக இருந்தார். ஸோ அந்த 12 வயதிலே 13 வயதிலே நியாயப்பிரமாணத்தை அவர் முதல் முறையாக படிக்கும் போதே பாவம் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு அதை குறித்த புரிந்து கொள்ளுதல் இருந்திருக்குமானால், அல்லது இதிலே சொல்லப்பட்டிருக்கிற அனுபவம், நியாயப்பிரமாணம் வந்தது நான் செத்தவனானேன் என்கிற அனுபவங்கள் வந்திருக்குமானால் அவ்வளவு கான்ஃபிடென்டா அவர் பேசியிருக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்றும் காரியங்களை குறித்து நிச்சயமாக சொல்லி இருக்க முடியாது. ஆனால் அப்படி பேசுகிறபடினாலே அதையும் நாம் நிராகரித்து விட முடியும். பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார், 12 வயது அல்லது 13 வயதிலே நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்ட போது என்கிற அந்த கருத்தையும் நாம நிராகரித்து விடலாம். 3வது, பவுல் தன்னை குறித்து தான் சொல்லுகிறார், அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு அல்லது தேவனால் சந்திக்கப்பட்டு மாற்றப்பட்ட பிறகு உள்ள அனுபவத்தை சொல்லுகிறார் என்கிற ஒரு கருத்து. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குக்கு போகிற வழியிலே இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்ட பிறகு, அவர் கன்வெர்ட் ஆன பிறகு அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகு, நம்முடைய டெர்மினாலஜியிலே நாம் சொல்லுவோமே, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை குறித்து பேசுகிறார் என்று. ஆனால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸுடைய கருத்து. அவர் எதை காரணமாக சொல்லுகிறார் என்றால், 7வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தினுடைய விளக்கமாகத்தான், நல்ல கவனிங்க, 7வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய விளக்கமாகத்தான் இந்த 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் உள்ள அந்த பேசேஜை அவர் சொல்லுகிறார். பாருங்க, 5வது வசனத்துல, நான் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த நிலைமையை தனியாக பிரித்து காண்பிக்கிறார். ஸோ மாம்சத்திற்குட்பட்டிருந்த காலத்தில் அல்லது ரட்சிக்கப்படாமல் இருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது என்று அந்த நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் என்பதைத்தான் அவர் விவரித்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால 7வது அதிகாரம் 7வது வசனம் அதனுடைய விளக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதையும் நம்ம நிராகரித்து விடலாம் என்பது அவருடைய கருத்து. ஸோ நீங்களும் இந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்ச பிறகு இன்னும் தெளிவாக இந்த வாக்கியங்களை வாக்கியமாக வாசித்து எந்த நிலைமையிலே இது ஏற்றதாக அதை பொருத்த முடியும் என்பதை நீங்களும் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவது நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன். ஸோ
மூன்று நிலைமைகளை நாம பார்த்து விட்டோம், அல்லது மூன்று கருத்துக்களை நாம பார்த்தோம். நான்காவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து தான் சொல்லுகிறார். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி உள்ள அனுபவத்தை சொல்லுகிறார் என்று. பவுல் தன்னை குறித்து தான் சொல்லுகிறார், ஆனால் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால உள்ள அனுபவத்தை சொல்லுகிறார் என்று. நல்லா கவனிங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி நான் கொண்டு போறேன்னு தெரியல, பட் ஆனால் மிகவும் தெளிவாக நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் இதை புரிந்து கொள்ள முடியும். ஸோ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால அவர் இருந்த நிலைமையை அவர் சொல்லுகிறார் என்று. ஆனால் அதையும் நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இங்க நீங்க பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால ஒரு மனிதன் இருப்பானே, ஆனால் அவனுக்கு பாவத்தை குறித்த கன்விக்ஷன் இருக்காது. அல்லது நியாயப்பிரமாணத்தை படிக்கும்போது அந்த இச்சையும் பாவம் என்கிற அந்த அறிவும் இருக்காது. இச்சை தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய பாவம் என்கிற புரிந்து கொள்ளுதலும் இருக்காது. பாவத்தை குறித்து இங்கே ஒரு மனிதன் கதறுவது போல அப்படிப்பட்ட ஒரு கதறலும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்திற்காக இந்த 9வது வசனம், முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருக்கும்போது நான் ஜீவன் உள்ளவனா இருந்தேன், கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். சோ ஒரு ஒரு செத்தவனை போல விழுகிற அல்லது பாவத்தை குறித்த ஒரு ஆழமான ஒரு கன்விக்ஷன் அல்லது பாவத்தை குறித்த ஒரு ஆழமான ஒரு உணர்வு உள்ள ஒரு மனிதனை தான் இங்கே கொண்டு வருகிறார். அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து தான் என்பதை நாம் முடிவு செய்தோம். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உள்ள ஒரு அனுபவத்தை அவர் சொல்லவில்லை. ஸோ நான்காவது கருத்தையும் நம்ம பார்த்துட்டோம், நிராகரித்துட்டோம். ஸோ இப்போ 5வது கருத்து, இப்போ எங்கேயுமே அவரை ஃபிட் இன் பண்ண முடியாது இல்ல. நல்லா கவனிச்சிங்களா? ஸோ முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சின்ன பையனா இருக்கும்போது அல்லது 12 அல்லது 13 வயதுக்கு முன்னால இருக்கும்போது அவர் நியாயப்பிரமாணத்தை புதிதாக கற்றுக்கொண்ட அந்த நேரத்திலே உள்ள ஒரு காரியம் என்று அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவதாக அது இன்னொரு யூதனை என்ற கருத்தையும் நாம் நிராகரித்து விட்டோம். இன்னொரு யூதனை அல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து தான் சொல்லுகிறார் முதலாவது. ஸோ 2வது, பவுல் என்றால் 12 வயது அல்லது 13 வயதுல இருக்கும்போது அல்லது முதலாவது நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்ட போது நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதுவும் இருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னோம். 3வதாக, அப்போஸ்தலனாகிய பவுல் கன்வர்ஷனுக்கு முன்னால அல்லது அவருடைய மனமாற்றத்துக்கு முன்னால, அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்கு முன்னால அப்படின்னு சொல்லுகிற ஒரு கருத்து இருக்கிறது. அதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன்னு சொன்னா அது அவருக்கு இந்த கன்விக்ஷன் இருக்காது. இன்னொரு 4வது கருத்து, அது இடையில நம்ம பார்த்தோம், அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா அவர் மாம்சத்துக்குரியவன் என்று அந்த மாம்சத்துக்குரியவனை குறித்து அவர் சொல்லுகிறார். ஸோ ரட்சிக்கப்பட்ட பிறகு மாம்சத்துக்குரியவனாக இருக்க முடியாது, ஆவிக்குரிய மனிதனாக ஆவியினால் நடத்தப்படுகிறவனாக அந்த 6வது வசனத்தின் அடிப்படையிலே வாழ்கிறவனாக இருக்க வேண்டும் அல்லது இருக்கிற அனுபவம் தான். ஸோ அந்த அனுபவத்தையும் இங்கே குறிப்பிடுகிறதாக தெரியவில்லை. ஆகையினாலே இப்போ இந்த 4 பாசிபிலிட்டியும் இல்லாம இருக்கிறபடினாலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எந்த சமயத்திலே இந்த காரியம் நடக்கிறது என்பது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு காரியம். ஆனா மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், அருமையானவர்களே, இதுக்கு பிறகு நம்ம இந்த பேசேஜை படிக்கும்போது மிகவும் தெளிவாக அது சரியானது தான் என்று நாம் ஒத்துக்கொள்ள நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது சவுல் என்று சொல்லுகிற அந்த மனிதன், அந்த ஒரு பரிசேயன், அவன் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே, அது தமஸ்குவிலே சென்று
அங்கே விசுவாசிகளை பிடித்து துன்பப்படுத்தவும் காவலிலே அடைக்கவும் அந்த ஆர்டர்ஸை பெற்றுக்கொண்டவனாக தமஸ்குவுக்கு நேராக அவன் சென்று கொண்டிருக்கும் போது சடுதியாக ஒரு ஒளி வந்து சந்தித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் கீழே விழுந்தார். அந்த பாயிண்ட் அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது அல்லவா, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்பதை குறித்து, இந்த ஸ்டேட்மெண்டை குறித்து பலவிதமான விளக்கங்கள் இருக்கிறது. அதில் பல ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கிறதாக வேத பண்டிதர்கள் காண்கிறார்கள். என்னவென்றால், இந்த ஸ்தேவான் கடைசியாக கொல்லப்பட்ட போது, கல்லெறிந்து கொல்லப்பட்ட போது அவன் ஜெபித்த அந்த ஜெபத்தின் மூலமாக அல்லது அந்த கல்லெறிதலின் அனுபவத்திலே அந்த ஸ்தேவான் மரிக்கும் தருவாயிலே இதோ பரலோகத்தை காண்கிறேன், இயேசு கிறிஸ்துவை காண்கிறேன், பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்று சொன்ன காரியங்கள் எல்லாமே இந்த அப்போஸ்தலனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கி அப்போதிலிருந்தே அவன் அந்த தன்னுடைய மனசாட்சியிலே குத்தப்பட்டவனாக இருந்திருக்க கூடும் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. அது இல்லாவிட்டாலும் அந்த நேரத்திலே அவன் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டவனாக அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் வருகிற அந்த ரட்சிப்பினுடைய புரிந்து கொள்ளுதல் பூரணமாய் அவனுக்கு கிடையாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஸோ அந்த நேரத்திலே அவன் கீழே விழுந்த அந்த நேரத்திலிருந்து நாம் அறிந்திருக்கிறோம், உடனடியாக அவன் அந்த நேர்த்தெருவிலே ஒரு விசுவாசியினுடைய வீட்டிலே போய் அவன் தங்கியிருக்கிறான். 3 நாள் அங்கே தங்கியிருக்கிறான். அப்பொழுது அனனியா 3வது நாள் அனுப்பப்பட்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 3 நாட்களிலே இந்த 3 நாட்கள் அனுபவம் உடைக்கப்பட்டவனாக, ஒரு சில வசனங்களை நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், அதை பார்க்கலாமா? 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 6வது வசனம், 5 வாசிக்கிறேன். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அது சபையை துன்பப்படுத்துகிறதுனாலே, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். சபை இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாக இருக்கிறது. சபையை துன்பப்படுத்தினான், என்னை துன்பப்படுத்துகிறாய். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, இதுவரையிலும் கான்ஃபிடென்டாக இருந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாமல் இருக்கிறவன் என்பது போன்ற உணர்விலே வாழ்ந்து கொண்டிருந்தவன், தன்னில் தானே கான்ஃபிடென்டாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது அல்லது ஒளியை சந்தித்த போது ஒருவேளை அவனுக்கு அந்த ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன் என்று சொன்ன காரியம் ஞாபகத்தில் வந்திருக்கலாம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஒரு சிலர் நான் இயேசுவை பார்த்தேன், தரிசனம் பார்த்தேன் என்பது போன்ற ஒரு காரியம் அல்ல. அவர் தெளிவாக சொல்வதை வைத்து நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்ற சீஷர்கள் எப்படி தரிசித்தார்களோ அதுபோல அவன் தரிசிக்கிறான். அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசுவை இவன் அங்கே காண்கிறான். நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ என்று சொன்ன உடனே அவன் போகிறான். ஸோ அதற்கு பிறகு 3 நாட்கள் அவன் ஒன்றுமே சாப்பிடலைன்னு சொல்லி பார்க்குறோம். அவன் பலவீனப்பட்டவனாக அந்த 3 நாட்களும் வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த நடுங்கி திகைத்து கொண்டிருந்த அதே நிலைமையிலே தான் அந்த 3 நாட்களும் அவன் இருந்தான். ஒரு ஆழமான ஒரு உணர்வு, பாவ உணர்வு, டீப் கன்விக்ஷன் என்று சொல்லலாம். அந்த நியாயப்பிரமாணத்திலே மேன்மை பாராட்டி கொண்டு நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்து அதை போதிக்கிறவனாக
இப்பொழுது அவனுடைய நீதி ஒன்றுமில்லாதபடி தன்னுடைய நீதியிலே சார்ந்து நிற்க முடியாதவனாக இந்த மெய்யான தேவனை துன்பப்படுத்துகிறவனாக நிற்கிறான் என்கிற அந்த உணர்வை புரிந்து கொள்ள இயலாதவனாக, தெளிவடைய முடியாதவனாக அவன் அங்கே 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறான். அனனியா வந்து அவன் மேலே கைகளை வைத்த போது மிக தெளிவாய் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் பரிசுத்த ஆவியை பெற்றான் என்று. சவுலே, நீ போகும்போது நீ போகிற வழியிலே உனக்கு தரிசனமாய் காண்பித்த, தரிசனம் கண்ட அந்த இயேசு, உனக்கு வெளிப்பட்ட அந்த இயேசு நீ பார்வையடையும்படியாகவும் பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவருடைய கைகளை வைக்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறான். And that was the time of his conversion. ஸோ ஆகையினாலே அவன் அந்த கீழே விழுந்தது முதற்கொண்டு, அல்லது கிறிஸ்துவனுடைய நீதியை அல்லது கிறிஸ்துவை தரிசித்ததிலிருந்து அந்த 3வது நாளிலே அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவது வரையிலும் இருந்த அனுபவத்தை தான் இங்கே எழுதுகிறார் என்பது மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸுடைய கருத்து. எனக்கு ரொம்ப கன்விக்ஷனோட, எனக்கும் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்ததுனால தெளிவாக உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ இதை திரும்பி நம்ம வாஸ்து பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். அதுவும் இந்த பாயிண்ட், தமஸ்குவிலே அவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கீழே விழுந்த அந்த சமயத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது வரையிலும், அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வது வரையிலும், பூரணமாய் பெற்றுக்கொள்வது வரையிலும் இந்த அந்த 3 நாட்கள் அவருடைய அனுபவம் என்று சொல்லி. ஸோ இப்போ நம்ம வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. ஸோ இந்த 3 நாட்களிலே அந்த நியாயப்பிரமாணம் திரும்ப திரும்ப அவனுக்குள்ளே வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அந்த 10வது கற்பனையை தெளிவாக புரிந்து கொள்ள, தன்னுடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி, தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த டிசைர்ஸ், ஆசைகள், இச்சைகள் எவ்வளவாய் அது கட்டுப்படுத்த முடியாதபடி இருக்கிறது, இது தேவனாலே நிராகரிக்கப்பட்ட அல்லது தேவனால் அங்கீகரிக்கப்படாத அல்லது தேவனால் இந்த செய்யக்கூடாது என்று கட்டளை கொடுக்கப்பட்ட காரியம் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அதை தான் சொல்கிறார். 8வது வசனம், பாவமானது கற்பனையினால் சமயம் பெற்று சகல வித இச்சைகளையும் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது. நான் மரித்தவனானேன். ஸோ அருமையானுள்ளே, இதுல நம்ம எதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது புரியும்னா, என்ன சொல்லுகிறார்? அந்த நியாயப்பிரமாணம் வந்த போது நான் செத்தவனானேன், அல்லது அதுவரையிலும் நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் என்றால் நான் கான்ஃபிடென்டாக இருந்தேன். என்னுடைய அந்த நீதியிலே நான் கான்ஃபிடென்டாக இருந்தேன். ஆனால் நியாயப்பிரமாணத்தை நான் புரிந்து கொண்ட போது நான் செத்தவனானேன் என்று சொல்லும்போது, நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிற அந்த பேதுருவினுடைய அனுபவம், பேதுரு அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே அவன் இயேசு கிறிஸ்துவை கண்டபோது, அல்லது அவன் ராமுழுதும் அந்த மீன் பிடிக்க முடியாதபடி காலையிலே வலைகளை கழுவி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே அவர் சொன்ன அந்த காரியத்தின்படி இவன் செய்தபடினாலே மீன்கள் ஏராளமாக பிடிக்கிறான். இவர் கிறிஸ்து என்று அறிந்து கொண்ட போது, அல்லது கிறிஸ்து என்று அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூட, இந்த கிறிஸ்துவாக அவன் அவரை கண்ட பொழுது நீதி உள்ளவராக, எல்லையற்ற நீதி உள்ளவராக, பரிசுத்தராக தன்னோடு கைகோர்த்து நடந்த இந்த இயேசு கிறிஸ்துவை அப்படிப்பட்டவராக அவன் காணும் பொழுது அவன் முழங்கால் படியிட்டு, நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே நீர் என்னை விட்டு போய்விடும், நான் பாவியான மனுஷன் என்று சொன்ன அந்த நிலைமை தான் நான் இங்கு பார்க்க. செத்தவனை போல நான் செத்தேன் என்று சொல்வது அதுக்கு தான் சமான்.
அதுபோல யோபுடைய காரியத்திலேயே நாம் அறிந்திருக்கிறோம். யோபு தன்னுடைய நியாயத்தையும் நீதியையும் குறித்து பெருமை பாராட்டுகிறவனாக நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் 38வது அதிகாரத்துக்கு பிறகு அல்லது தேவனாகிய கர்த்தரை அவன் மெய்யாய் தரிசித்த போது அல்லது அவர் கேட்ட கேள்வி நிமித்தமாக இந்த தேவனுடைய நீதிக்கு முன்பதாக அவன் வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய கையினாலே என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், நான் பேச முடியாது என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தை அவன் அல்லது தன்னுடைய பாவம் தன்னுடைய அவல நிலைமையை தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய அவல நிலைமையை அவன் உணர்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நிலைமை தான் இங்கே. அதே போல ஏசாயா தேவனுடைய பரிசுத்தத்தை அவன் கண்ட பொழுது அந்த ஆலயத்திலே தேவனாகிய கர்த்தரை எல்லையற்ற பரிசுத்தராக அவன் கண்ட பொழுது அதமானேன், ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்று அவன் செத்தவனானான் என்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த காரியத்தை தான் பவுல் சொல்லுகிறார். ஸோ இப்போ நம்ம தெளிவாக இதை புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஸோ இதில் அருமையானுள்ள இதில் ரெண்டு வசனத்தின் அடிப்படையிலே இந்த அல்லது இந்த ரெண்டு வசனத்தின் அடிப்படையில் இந்த முழு பேசேஜும் அடங்கியிருக்கிற அந்த 2 வசனத்தையும் மாத்திரம் நான் இப்போ வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று 8வது வசனம், இன்னொன்று 11வது வசனம். இந்த 2 வசனமுமே சிமிலரா இருக்கிறத கவனிங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. ஸோ நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது, அதாவது இந்த 8வது வசனத்துடைய விளக்கம், நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது நான் ஜீவனுள்ளவனா இருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். ஸோ பாவம் செய்கிற காரியம் என்ன? பாவம் அவ்வளோ வல்லமை உள்ளதாக இந்த கற்பனையை அல்லது கட்டளைகளை பயன்படுத்தி, சமயமாக பயன்படுத்தி, அல்லது என்னிலே பலவிதமான இச்சைகளை அது உண்டாக்கினது. அந்த இச்சைகளின் நிமித்தமாக என்னை கொன்றது, அல்லது நான் பலனற்றவனானேன், நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாதவனானேன் என்று சொல்லுகிறார். ஸோ நான் முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நினைவு கூறுங்கள். பாவமானது மோசம், பாவம் மிகவும் தேவனை விட்டு நம்மை பிரிக்கத்தக்கதாக அழிவுக்கு நேராக நம்மை நடத்துகிற மிகவும் வல்லமையா உள்ளது. கற்பனை நல்லது, கற்பனை நல்லது, ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிறது, தேவனால் அருளப்பட்டது, பரிசுத்தம் உள்ளது. ஸோ இந்த கற்பனையை கூட பயன்படுத்தி இந்த பாவமானது பலவிதமான இச்சைகளை என்னிலே உருவாக்கி என்னை கொன்றது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பாவம் எப்படி பல்வேறு பலதரப்பட்ட இச்சைகளை என்னிலே உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதே சிமிலரான ஒரு காரியத்தை 11வது வசனத்தில் பார்க்குறோம். 11வது வசனத்தில் பாருங்க, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, அல்லது பாவமானது கற்பனையை பயன்படுத்தி, அல்லது பாவமானது கற்பனையினுடைய கான்டெக்ஸ்ட்ல இதை எப்படி இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்கள். கற்பனையானது அல்லது கட்டளையானது எனக்கு சைடில் இருக்குது, அதை பயன்படுத்தி அந்த பாவம், எனக்குள்ளே இருக்கிற பாவம் என்ன செய்கிறது? என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ முதல்ல கொஞ்சம் வித்தியாசம், ஆனால் சிமிலரான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. முதல்ல பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று பலவிதமான இச்சைகளை எனக்குள்ளே உருவாக்கி கடைசியில் அது மரணத்துக்கு வழி நடத்தினது, அல்லது என்னை கொன்றது. சத்த நிலைமையிலே நான் ஆனேன், நான் வாய் பேச முடியாதவனாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளானேன். அது மாத்திரம் இல்ல, அந்த பாவமானது எவ்வளவு வல்லமை உள்ளதென்றால் அது கற்பனையை பயன்படுத்தி என்னை வஞ்சித்து என்னை அதனாலே கொன்றது
அல்லது அதனாலே நான் செத்தவனை போல ஆனேன் என்கிற சத்தியத்தை என்கிற கருத்தை 11-12 வசனங்கள்ல சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். ஸோ இந்த பாவமானது கற்பனையை கொண்டு எப்படி என்னை வஞ்சித்தது அப்படிங்கிற காரியத்தை மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. நடைமுறை வாழ்க்கையிலே அது இப்படியெல்லாம் செய்கிறது என்று ஒரு சஜஷனை நம்ம பார்க்கலாம். மேபி அதை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதில் அவருடைய சஜஷன்ஸ் ஒரு 5-6 இருக்குது. அதில் எல்லாமே நமக்கு ரெலவெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை தெளிவாக நாம் பார்ப்பது நல்லது என்று நினைக்கிறேன். ஸோ 12-13 அதை வாசித்து நாம் முடிக்கிறோம். அடுத்த வாரத்தில் நம்ம தொடருவோம் கர்த்தருக்கு சித்தமானால். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. ஸோ நான் முதல்ல சொன்ன அந்த சிங்குலர் தீம் அல்லது அந்த ஒன்றான கருப்பொருளுக்கு மீண்டும் அதற்கு திரும்ப உங்களை அழைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, அந்த கற்பனை அல்லது தேவன் அருளின நியாயப்பிரமாணம் மிகவும் நல்லது, மிகவும் நீதி உள்ளது, மிகவும் அது பரிசுத்தம் உள்ளது. ஆனால் பாவம் எவ்வளவு பெரிதென்றால் அந்த கற்பனையே பயன்படுத்தி அது நம்மை அழிவுக்கு இன்னும் மேலான பாவங்களுக்குள்ளே வழி நடத்த அல்லது பாவத்தை இன்னும் மிகுதியாக்கும்படியாக. அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அந்த சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணத்தை அவர் அருளின போது ஒரே நோக்கம், இந்த நியாயப்பிரமாணத்தினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள், அநேகர் பரிசுத்தவான்கள் ஆவார்கள், எனக்கு பிரியமாய் அவர்கள் வாழுவார்கள் என்பது அல்ல. நல்லா கவனிங்க. இது என்னை மிகவும் பாதிக்கிற ஒரு காரியம் அல்லது ஆழமாய் ஒவ்வொரு முறையும் சிந்திக்க வைக்கிற ஒரு காரியம். நல்லா கவனிங்க. முதல் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஒரு இரட்சகரை நான் அனுப்புவேன் என்பது அல்லது ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்து நிமித்தம் மனுக்குலம் பாவத்திற்குள்ளாக விற்கப்பட்டது, மரணத்திற்குள்ளானது, ஆகையினாலே இரட்சகரை நான் அனுப்புவேன் என்கிற அந்த பிராமிஸ, அந்த வாக்குத்தத்தத்தை ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே கொடுத்த தேவனாகிய கர்த்தர் 4000 ஆண்டுகள் அல்லது 2000 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் கழித்து அந்த நியாயப்பிரமாணத்தை அருளுகிறார். அந்த நியாயப்பிரமாணம் எதற்காக வென்றால், பாவத்திலே விழுந்து போன அந்த மனிதன் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ஜீவனுக்குள்ளாவான் என்பது அல்ல, தன்னுடைய இரக்கத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்னும் 2000 ஆண்டுகள் அல்லது 3000 ஆண்டுகள் கழிந்து பொறுத்து நான் என் குமாரனை அனுப்பி அவர் மூலமாக அந்த ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்புக்கு அல்லது அந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து என் இரட்சகராக எனக்கு எவ்வளவு தேவை என்று மனுஷன் உணரத்தக்கதாக, அல்லது தன்னாலே ரட்சிப்பு முடியாத ஒரு காரியம் என்று ஏங்கி தவிக்கத்தக்கதான ஒரு நிலைமைக்குள் ஆக்கும்படியாக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. utterly to be shattered, அவன் முழுமையாய் சீர்குலைந்து போகத்தக்கதாக. என்னுடைய மனுக்குலத்தை அப்போ ஒரே மனிதனை போல நீங்க பார்த்தாதான் இது புரியும். ஸோ மனிதன் இந்த பாவத்தினுடைய பயங்கரமும், இந்த பாவத்தினுடைய வல்லமை, பாவத்தினுடைய தாக்கம் என்மேல் இந்த அளவுக்கு இருக்கிறதா, என்னாலே பரிசுத்தமாய் வாழ முடியாது அல்லது என்னாலே தேவனை பிரியப்படுத்த முடியவே முடியாது என்பதை அவன் உணரத்தக்கதாக
அப்படியானால் இந்த இரட்சகரின் மேன்மை, கிறிஸ்துவனுடைய மேன்மையும் மகிமையும் எவ்வளவாயிருக்கிறது என்பதை உணர்ந்து பார்க்க, அல்லது என்னை இந்த கிறிஸ்துவை அறியும் அறிவை எனக்கு கொடுத்தது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் மந்த்ல, இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு அருளுவாராக. To know more of the glory of Christ. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை, இயேசு கிறிஸ்து யார் என்கிற காரியத்தை இட்டர்னிட்டி, பரலோகத்துக்கு நாம போனாலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த கிறிஸ்துவனுடைய மேன்மை, கிறிஸ்துவனுடைய மகிமை, கிறிஸ்துவாகிய இரட்சகரினுடைய மகிமையை நாம பார்த்து அந்த அந்த ரசனையிலே வளர்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் அங்கே போவதற்கு முன்பதாக கடந்த கிறிஸ்மஸ் மாதத்தை காட்டிலும், கடந்த கிறிஸ்மஸை காட்டிலும் இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மேன்மையை, மகிமையை இன்னும் அதிகமாய் விளங்கிக் கொள்ள நாம பார்க்க இதன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஸோ இன்றைக்கும் நம்ம அந்த மெயின் பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று எப்படி என்னை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு வரணும்னு சொல்லி யோசித்தோம். ஆனாலும் அது முடியல. கர்த்தருக்கு சித்தமான நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஓவற்று தம்பி இளங்கோ. தேங்க்ஸ் அங்கிள். ஸோ இந்த நாளில் மறுபடியும் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்ததை இன்னும் தெளிவாய் பார்க்கும்படிக்கு, ஸோ பவுல் எப்படி நியாயப்பிரமாணத்தை நல்லது, அது பரிசுத்தம் உள்ளது, நீதி உள்ளது அப்படின்னு ஒத்துக்கொள்ளுகிறார். பட் அதர் சைட் ஆஃப் த காயின் தி சீரியஸ்னஸ் ஆஃப் தி சின் ஆர் தி இம்பேக்ட் அந்த சின் கேன் காஸ். ஸோ அந்த காரியத்தை 8-11 வசனங்கள்ல அந்த பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று அப்படின்றதையும், விசேஷமா இன்னைக்கு ஒரு காரியம், நம்ம அந்த பாவம் அப்படின்றது லைக் நம்ம ரோமர் 1ஆவது அதிகாரத்துல படிக்கும் போதும் பாவம், அதுக்கப்புறம் அதோட விளைவினாலே வருகிற பாவங்கள் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுல த டிஸ்ஒபீடியன்ஸ், ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போன பொழுது நாமும் ஆதாமுக்குள்ளாக அந்த தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற கலகம் நிறைந்தவர்களாக, அந்த ரெபெல்லியஸ் நேச்சர் உள்ளவங்களாக நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே மாறி போகிறோம். ஸோ அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஆர்கியூமெண்ட் லைக் அங்கிள் பல்வேறு காரியங்களை கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ பால் தன்னுடைய குழந்தை பருவத்தை குறித்து பல பேர் சொல்றாங்க, அதுவா, ஸோ இல்லை பாலோட அந்த அன்ரீஜெனரேட்டட் அந்த கண்டிஷனா, ஸோ அப்படின்ற ஒரு 6-7 டைப்ஸில் நம்ம பார்த்தோம்ல. ஸோ கடைசியாக வரும் பொழுது ஸோ அந்த தமஸ்குவின் வீதியில் பவுலுக்குள்ளாய் நடைபெற்ற அந்த காரியத்தின் அடிப்படையில் இது இருக்கும் அப்படின்ற கன்க்ளூஷன்ஸ்ல நம்மளையும் ஒரு வாட்டி அங்கிள் உட்காந்து ஆராய்ந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதை அந்த சீரியஸ்னஸோடவே கூட நம்ம ரிவ்யூ பண்ணலாம். கடைசியாக அங்கிள் சொல்லும்போது சொன்னாங்களே, ஆக்சுவலாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம், ஸோ இந்த கீழ்ப்படியாமற் போன நாம் எவ்விதமாய் தண்டனைக்குரியவர்கள் அல்லது அப்படின்ற அந்த காரியத்தை நம்ம உணரும் பொழுதுதான் தேவன் நமக்கு அருளின நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை நம்ம அதிகமாய் உணர முடியும். விசேஷமாய் உலகம் கிறிஸ்மஸை வேறு விதமாய் கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது, ஸோ ஆக்சுவலாக கொலோசியர் நாங்கள் ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கோம். கொலோசியர்ல பவுல் அந்த 1ஆவது அதிகாரத்துல 9, 10, 11 வசனங்களை நான் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் போது ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய விவேகம். ஆக்சுவலா அதோட கிரீக் டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
தேவ ஆவியினாலே கொடுக்கப்படுகிற ஞானம், தேவ ஆவியினாலே கொடுக்கப்படுகிற விவேகம். எதுக்காக அப்படின்னா, அந்த பிதாவின் சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்படுதல். அதனால நம்ம எப்படி சாங்டிஃபை ஆகுறோம், அது எல்லாத்தையுமே கொண்டு வரும்பொழுது, அந்த பிதாவின் சித்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையில அவங்க வந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிற அந்த மேன்மையை, ரட்சிப்பை, ஸோ த வில் ஆஃப் காட் அப்படின்னும் பொழுது, ஹவு காட் ஹஸ் அக்கம்ப்ளீஷ்டு வந்து ஆர் சால்வேஷன் இன் ஹிஸ் சன் அப்படின்ற அந்த காரியம் தான். ஸோ ஸோ உலகம் வேறு மாதிரி கிறிஸ்மஸை கொண்டாடலாம். ஆனால் நாம வந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார் அப்படின்னும் பொழுது, ஸோ அந்த தேவனுடைய சித்தம் என்ன, அதை முடிக்கும் போது ரொம்ப அழகா பவுல் முடிக்கிறாரு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின், ஸோ உலகத்துல இருக்க 2 அதிகாரங்கள் தான். ஒண்ணு இருளின் அதிகாரம், இன்னொன்று குமாரன் ஆகிய கிறிஸ்துவின் அதிகாரம். ஸோ அதற்குள்ள நம்மளை கொண்டு போய் வைத்திருக்கிறார். அந்த குமாரனுக்குள்ளதான் பாவமன்னிப்பாகிய மீட்பு. அப்ப இந்த மீட்பின் மேன்மையை உணர்வுக்கு தொடர்ந்தா பவுல் தொடர்ந்து எழுதும்போது அந்த ப்ரீஎமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட கொண்டு வர. ஸோ ரொம்ப அழகா வந்து அங்கிள் சொன்னாங்க. அப்ப கிறிஸ்துவின் மேன்மையை நம்ம உணரணும் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நம்மை அந்த உணர்வுக்குள்ளாக கொண்டு போய், அதாவது நம்முடைய பாவத்தின் தன்மையை வந்து எப்படி வீரியமாக்கி, நாம அதை உணர வேண்டிய விதத்திலே உணர்ந்து கிறிஸ்துவின் மேன்மையை உணர அது நமக்கு உதவி செய்கிறது. ஸோ இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். லிங்கன் ப்ரேயர் பண்ண முடியுமா? ஆனா வெளியில இருக்கேன் நானு. அப்படியா? சரி, ஓகே. ஆமா. திஷான் பிரதர் ப்ரேயர் பண்றீங்களா? பிரதர் திஷான். சரி, நாங்க ப்ரே பண்ணுவோம். ஆ கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தாமே எங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து நீர் தாமே எங்களுக்கு கற்றுத்தருகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீர் தாமே ஆண்டவரே பவுலுடைய மாற்றத்தையும் அவர் படித்த காரியங்களில் இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஆகிய நீர் ஏற்படுத்தின மாற்றத்தையும் நாங்கள் அன்றைய நாளிலே படித்தோம் ஆண்டவரே. அந்த காரியங்கள் மூலமாக நீர் தாமே எப்படியாக அந்த வித்தியாசத்தை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். அதன் மூலமாக ரோமர் புத்தகத்தில் அவர் சொல்ல வந்த காரியங்கள் என்ன என்பதை ஆண்டவர் சரியாக படித்துக் கொள்ள நீர் தாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே அந்த விளக்கங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, படைத்து கொடுத்த அங்களுக்காக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் ஆண்டவர் அதிகமாக ஆழமாக இதை நாங்கள் அனைவரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள உம்முடைய கிருபை நீர் தாம் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. நியாய பிரமாணம், கற்பனை, பாவம், அது என்ன காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறது, என்ன காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்தது என்பதை ஆண்டவர் நாங்கள் சரியாக கற்றுக்கொண்ட ஆண்டவர். அதன் மூலமாக நாங்கள் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இன்னுமாக ஆண்டவரே இந்த பாவத்தை பற்றியதான காரியங்கள் ஆண்டவர், இன்னுமாக ரட்சிப்பு என்ன ஆண்டவர் சரியாக நாங்கள் அதை எப்படி நாங்கள் அதை அறிந்து கொள்வது, எப்படி நாங்கள் அதை நாளத்தை புரிந்து கொள்வது என்பதை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் தாம் உதவி செய்யுங்க. கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கான நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நிறுத்தாமே உங்களுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் நிறுத்தாம பலப்படுத்தி ஆண்டவர் இன்னும் ஆழமாக இந்த காரியங்களை ஒரு நாட்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நிறுத்தாம கூட வந்து உதவி செய்யுங்க ஆண்டவர். நிறுத்தாமை பலப்படுத்தி வழி நடத்துங்க. தொடர்ந்து ஒவ்வொரு கிழமையும் ஆண்டவரே எங்களுடைய நிர்பந்த நிலைமையை நிறுத்தாம இந்த வேதத்தின் மூலமா எடுத்து காட்டுகிற கிருபைக்காமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இது ஒன்றுமே ஆண்டவர் வேதம் சொல்லி இருக்கிறது போல எங்களால் ஆனது அல்ல ஆண்டவர், எல்லாவற்றையும் நீர்த்தாம் எங்கள் கொடுத்த ஈவா இருக்கிறது. ஏசப்பா, நீர்த்தாம் ஆண்டவர் எங்களை கொண்டு நடத்துகிற காரியங்களா இருக்கிறபடினால் உமக்கே எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே கூட இருந்து எங்களை காத்து எங்களை பலப்படுத்தி வழி நடத்துவீராக. தொடர்ந்து ஆண்டவருமை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள அந்த அறிவை நீர் தாமே எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. இயேசுவே உம்முடைய நீ நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஆல். ஸோ நம்ம இந்த நாளில் அல்லது நம்ம லாஸ்ட் வீக்கில், ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி எல்லாரும் வீடியோ வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை குறித்ததான கேள்விகள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம்.
ஐ திங்க் அந்த அவர் எந்த இடத்துல இருந்து அதை எழுதுறாரு அப்படின்ற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த பாவத்தினுடைய அந்த பாவம் வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எப்படியா நமக்குள்ளார வந்து இன்னும் அதிக பாவத்தை நடத்திக்கிறது, அது வஞ்சிக்கிறது, அது கொள்கிறது. ஸோ அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அது வந்து காரியங்களை நம்ம இடத்துல அந்த யாக்கோபுல நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அந்த பாவமானது அது கற்பந்தரித்து ஸோ அந்த காரியம் இங்கேயும் அதை அப்படியே பால் வந்து கொண்டு வராருன்றத கிளியரா பார்க்க முடியுது. ஸோ ஐ திங்க் அந்த அவருடைய அந்த ஈவன் அந்த நானும் வந்து அந்த ஸ்டீஃபனுடைய அந்த மர்டர், ஸோ அந்த இடத்துல இருந்தே பால் வந்து இந்த காரியங்களை வந்து அவர் வந்து இது பண்ணி இருந்திருக்கணும். அண்டு தொடர்ந்து ஆண்டவரை தரிசிக்கிற அந்த காரியம் அண்டு அதுக்கப்புறம் ஒரு டீப் ஒரு இதுக்குள்ளார போயிருந்திருக்கணும், போய் இந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே கன்வின்சிங்கா இருக்குது. அண்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 4மே வந்து ரொம்ப கிளியர். ஸோ வேற யாரையோ குறித்து பேசுறாருன்றதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்க எனக்கு அப்படின்ற காரியங்கள் அண்டு அந்த 12 வயசுல யூதன் வந்து நியாயப்பிரமாணத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அதுவும் அங்க இல்லை. அண்ட் பிஃபோர் சால்வேஷன் ஆஃப்டர் சால்வேஷன் அது ரெண்டுமே அந்த இடத்துல இல்லாம இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இன்பிட்வீன் அந்த என்கவுண்டரிங் அந்த கிரைஸ்டினுடைய காஸ்பலினுடைய சால்வேஷனுடைய என்கவுண்டர் அந்த மொமெண்ட்ன்றது ரொம்ப தெளிவா இருக்குது அங்க. ஸோ அதோட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கிளியரா இருக்குது. இப்போ எனக்கு கியூரியஸ் என்னன்னாக்கா, இப்போ அடுத்த பேசேஜ்ல பால் என்ன ஸ்டேஜ் பண்ணாரு அப்படின்றது ரொம்ப இதா இருக்கு. ஒண்ணு செய்யலாம். அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கவங்க, இப்போ இருக்கவங்க க்ளோசர் சர்க்கிள்ல இருக்கிறவங்களாவது அது இதே மாதிரி நம்ம வந்து சில அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு டிசைட் பண்றோம்ல, அது மாதிரி அந்த 14வது வசனத்துல இருந்து அந்த கடைசி பேசேஜ்ல அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு பவுல் தன்னை பற்றி சொல்றாரா இல்லாட்டி மற்றவங்களை பற்றி சொல்றாரா? தன்னை பற்றி சொல்றாருன்னா எந்த ஸ்டேஜ் இதே தான், இப்போ இந்த பேசேஜ்ல பார்த்த அதே ஸ்டேஜ் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அனாலிசிஸ் மாதிரி பண்ணுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்கியூமெண்ட்ஸை நாக் அவுட் பண்றதே எப்படி இல்லை அங்கிள், நீங்க சொன்ன பல ஆர்கியூமெண்ட்ஸை நாக் அவுட் பண்றது ஒரு சில இதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கு. பட் ஒரு சிலது எல்லாமே வந்து அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான. நம்ம பொறுமையா நீங்க சொன்ன மாதிரி பொறுமையாவும் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்கல்ல, லூக்கா 7 அந்த லூக்கா 10:22 தான், 10:22-23. ஸோ ஏசு கிறிஸ்து சொல்றாருல, பிதாவே நான் களி கூறுகிறேன் பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால். ஸோ அந்த கிரேஸ் கண்டிப்பா வேணும். இதை ஒன்னொன்னா வந்து நம்ம பீல் பண்ணி அந்த உள்ள இருக்கிறத சுவைக்கிறதுக்கு கண்டிப்பா அது வேணும். பண்ணலாம் அங்கிள். ஆக்சுவலா அந்த ஜோபா இருக்கட்டும் அண்ட் ஐசாயாவா இருக்கட்டும், ஈவன் பீட்டர் நீங்க சொல்லும் போது வந்து என்னை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய அந்த அப்போ அவனுடைய மனநிலை, நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது பவுலினுடைய பேதுருவனுடைய மனநிலை. ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து வெரி கிளியர் கட் எவிடென்ட்டா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் ஸோ இப்படிதான் ஆண்டவர் நம்மகிட்டயும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆதாம் ஏவாள் வந்து ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியல, ஆண்டவருடைய நீதியும் அவருடைய கிருபையும் பார்க்க முடியல. ஆண்டவர் நியாயப்பிரமாணம் மூலியமா கிறிஸ்துவின் இடத்துல இப்படி
ஒரு மாஸ் கிராண்ட் டிசைனை வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த அளவுக்கு நாம வந்து தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதவர்களா, அது எப்படி ஆதாமியவாலுமே கூட பார்க்க முடியாத லெவல்ல தான் இருந்திருப்பாங்களா? அதுக்காகவே ஆண்டவர் இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இல்லாட்டி கிறிஸ்துக்காகன்னு நினைக்கிறேன். இது ஆதாமியவாலுமே கூட அவங்க அந்த பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, பாவத்துல விழுறதுக்கு முன்னாடி, அதான் அந்த கிரைஸ்டுக்காகவே ஆண்டவர் எல்லாத்தையுமே இவ்வளோ இதா டிசைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். ஆச்சரியமான ஒரு காரியம் தான். அந்த 2 வீக்ஸ் முன்னாடி இந்த ரோமர் 3:19-20 படிச்சோம் இல்லையா? ஸோ நியாயப்பிரமாணத்தினாலே எல்லாத்தையும் கட்டி போட்டார் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி அந்த ரோமர் 11:32லயும் வந்து பாவத்துக்குள்ளார கட்டி போட்டார் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதெல்லாம் அந்த இடத்துல எக்ஸ்பிளிசிட்டா ஆண்டவர் வந்து இதெல்லாம் ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே அவருடைய குமாரனுக்காக தான் அப்படின்ற ஒரே ஆன்சர் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கரெக்ட். ஸோ கமிங் டு கிரைஸ்ட் அண்ட் க்ரோயிங் இன் கிரைஸ்ட், அந்த கிறிஸ்துவை முதல்ல பார்க்கறதும் அந்த பார்வையிலே வளருவதும் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலா எப்ரேயருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாருல்ல, இந்த மூல உபதேசங்களை, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை விட்டு பூரணராகும்படி கடந்து போவோம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவிலே பூரணம், அந்த கமிங் டு கிரைஸ்ட தான் சொல்றாரு. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர்றதை பற்றி தான் சொல்றாரு. அதுக்கு பிறகு அகெயின் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் எப்ரேயர்ல உள்ள அந்த மெயின் தீமே வந்து த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட். கிரைஸ்ட் எவ்வளோ, ஸோ பூரணராகும்படி கடந்து போறதுக்குன்னு எவ்வளோ இருக்குது, அந்த மூல உபதேசங்களை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ Christ as the culmination of all the law practices, அந்த ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், அது எல்லாமே வந்து ஷேடோ தான். டோன்ட் பி இந்த ஷேடோல நிக்காதுங்க, மேல வாங்க. கிரைஸ்ட் இஸ் சோ magnificently glorious அப்படிங்கிறது தான் ஹீப்ரூஸுடைய கால். ஸோ ever enjoyable treasure, Christ, ununderstandable, beyond our comprehension. Yeah, true. ஸோ லிட்டரலா பால் வந்து அந்த இடத்துல அந்த ஃபெர்வெண்டா அந்த அந்த மொமெண்ட், அந்த அனனியா வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு சேவியருக்கு வந்து டெஸ்பரேட்டா இருந்திருப்பாரு. அண்ட் அவருடைய பாவ நிலைய உணர்ந்து எந்த அளவுக்கு வந்து வியாகுலப்பட்டு, அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமா இந்த இதுல கனெக்ஷன்ல ரொம்ப புரியுது ஆக்சுவலா. ஸோ அப்போனா எந்த அளவுக்கு அவருக்கு கிரைஸ்ட் வந்து அந்த மொமெண்ட்ல வந்து அவருக்கு தாகம் தீர்க்கிறவரா அண்ட் காப்பாற்றுகிறவரா அண்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் எப்படி சொல்றது, ஸோ நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கும். பட் ஆனா இந்த இது வந்து ரொம்ப ஹை டிகிரியா இருக்குது ஆக்சுவலா. ஸோ தெரியல, அந்த மகிமையை நம்ம எம்பிடிசில மகிமையை பார்த்த அன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலா.
Yeah. Yeah, it's an ever-growing experience. Joy. Thank you, uncle. Okay, praise God.